சரி. அதே தான் என் வாழ்க்கையிலேயே நடந்தது. கல்யாணத்துக்கு அப்புறம் நான் அதிக டைம் அகாடமிலேயே ஸ்பெண்ட் பண்ணேன். அவ ரொம்ப லோன்லியா ஃபீல் பண்ணா. Thank you so much, Karthik. கம் கொஞ்சம் சீக்கிரமா கட் பண்ணு. எனக்கு வேலை இருக்கு, நான் போகணும். சரியா? எதுக்காக இவ்வளவு அவசரப்படுற கார்த்திக்? அது பசங்க எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க வசந்தி. எனக்காக கொஞ்சம் கூட உன்னால டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியலல்ல? என்ன எதுக்காக இங்க கூட்டிட்டு வந்த? நான் உன்கிட்ட கேட்டேனா என்னோட பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணேன்னு? அட்லீஸ்ட் இன்னைக்கு கூட என்ன ரொம்ப கஷ்டப்படுத்துற. இங்க பாரு, ஒரு பொண்ணு மனைவி ஆனதுக்கு அப்புறம் புருஷன் காட்டுற லவ், கேர், டைம், பிரசன்ஸ் இது இருந்தாலே போதும். ஆனா ஒரு பையன் புருஷனா ஆனதுக்கு அப்புறம் தன்னோட கடமையில இருந்து தவறிடக்கூடாதுங்கிறது அவனோட பயம். பொண்டாட்டி பிள்ளைங்களுக்கு எப்படி செக்யூரிட்டி கொடுக்கணும், உங்களை எப்படி சந்தோஷமா பாத்துக்கணுங்கிறத என் மைண்ட்ல இருக்கு. அதுக்காக உன் மேல லவ் இல்லாம இல்ல. என்ன புரிஞ்சுக்கோ வசந்தி. உன்னை வீட்டுல தனியா விட்டுட்டு வெளியே போய் நான் ஒன்னும் சந்தோஷமா இல்ல வசந்தி. நானும் உன்னை ரொம்ப மிஸ் பண்றேன். எதிரில் உட்கார்ந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி உன் பக்கத்திலேயே இருக்கிறதுக்கு நிச்சயமா ஒரு நாள் வரும் வசந்தி. அப்ப புரிஞ்சுக்குவேன். என்ன நம்ப வசந்தி. சேம் டே சேம் பிளேஸ். ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் இன்னைக்கு நாம போட்ட சண்டையை பத்தி நினைச்சோம்னா நமக்கே சிரிப்பு வரும். ஐ லவ் யூ வசந்தி. ஹாப்பி பர்த்டே. இந்த பிளேயர் பேர் மேத்யூஸ். 19 வயசு தான் ஆகுது. நல்ல ஃபார்வர்ட் பிளேயர். லாஸ்ட் டைம் சீசன்ல 10 கோல் போட்டிருக்கான். சாரி, இவன் பேர் முனுசாமி. இன்டர் காலேஜ் காடுறா. அவனை என்கரேஜ் பண்ணா நல்ல பிளேயரா வருவான். ஐம் சாரி. இவன் பேரு சிவா. நல்ல கோல் கீப்பர். லாஸ்ட் டைம் நடந்த மேட்ச். மிஸ்டர் கார்த்திக், can you switch out the mobile? I'm extremely sorry, sir. It's okay. வசந்தி என்ன பண்ணிட்டு இருக்கா? என்னடா சுமைக்க போற? அதை தூக்கி போட. என்ன வசந்தி, உடம்பு எதுவும் சரியில்லையா? எப்பவுமே உனக்கு என் உடம்ப பத்தி நினைப்பில்ல கார்த்திக். எனக்கும் நிறைய ஆசைகள் இருக்கு கார்த்திக். அதெல்லாம் உனக்கு புரியாதுல்ல. நான் கூட சந்தோஷமா வாழணும்னு எதிர்பார்க்கறது தப்பா? எப்பதான் நீ என்ன புரிஞ்சுக்க போற? ஓ, அதான் உன் ப்ராப்ளமா? அப்புறம் எதுக்கு லேட் பண்ணிட்டு வா, ப்ரொடக்ஷன் ஆரம்பிக்கலாம். கார்த்திக் ப்ளீஸ். மனசுல இருக்கிற வலிக்கு உடம்பால நீ மருந்து போடலாம் நினைக்கிற கார்த்திக். இதுதான் உன்னோட கேரக்டரா? அப்புறம் உனக்கும் மிருகத்துக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு? வசந்தி, என் காதலை நீ புரிஞ்சுக்கலையா? மார்னிங் வசந்தி. என்ன பார்த்தா உனக்கு ரொம்ப கேவலமா தெரியுதுல்ல? என்னாச்சு உனக்கு? என் பின்னாடி சுத்தி சுத்தி வந்து என்ன லவ் பண்ண. நீ என் வீட்டுக்கு வந்து வான்னு கூப்பிட்டதும் பின்னாடியே நான் வந்துட்டேன்ல. என்ன வசந்தி, என்ன உன் ப்ராப்ளம்? ராத்திரி நான் கோமா போய் கதவு மூடிக்கிட்டல. ஒருவேளை நான் செத்து போயிருந்தா?
இப்ப செத்து போற அளவுக்கு என்ன ப்ராப்ளம் வந்தது? ஏன் இப்படி பேசுற? உனக்கு மத்தவங்க ப்ராப்ளம்லாம் தெரியும், ஏன் ப்ராப்ளத்தை தவிர. ஃபுட்பால், செலக்ஷன், பசங்க, இது எல்லாத்தையுமே கடிக்ட் ஆளு. வசந்தி, அது என்னோட கெரியர், என் லைஃப், என் ட்ரீம். ப்ளீஸ் என்ன புரிஞ்சுக்கோ. அதுதான் உன்னோட லைஃப் ட்ரீம்னா அப்புறம் நான் உனக்கு எதுக்கு? லவ் பண்றேன்னு எதுக்கு பின்னாடி சுத்துன? என்ன எதுக்காக நீ கல்யாணம் பண்ணிக்கிட்ட? நான் உன்கிட்ட அன்னைக்கே சொன்னல, எனக்கு கோபம் வரும், நான் அடம் பிடிப்பேன், என்னால பொறுத்துக்க முடியாதுன்னு நான் கத்துவேன், எல்லாத்துக்கும் டென்ஷன் ஆவேன். இங்க பிடிச்சதுனாலதான் இங்க காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு இருக்கேன். நிச்சயமா நீ என்னோட மனசை பார்த்து லவ் பண்ணல, என்னோட உடம்ப பார்த்து லவ் பண்ணியா? Now I can feel your love, Karthik. இந்த ஒரு அடியிலேயே என் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கேன் நான் புரிஞ்சுக்கிட்டேன். கல்யாணம் பண்ணி வீட்டுல வச்சாச்சு, அடிச்சாலும் புடிச்சாலும் இவ எங்க போறான் தானே? ஒரே வீடு, புருஷன் பொண்டாட்டி, ஆனா 2 பேரும் வேற வேற. கொலீக்ஸா, ரூம்மேட்ஸா என்னன்னே தெரியல. அவ வேலையை அவ பார்த்துப்பா, என் வேலையை நான் பார்த்துப்பேன். எவ்வளவோ ஆசைகளோட கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். ஊருக்கு தான் நாங்க புருஷன் பொண்டாட்டி, ஆனா எங்களுக்குள்ள அந்த உறவு இல்லாம போயிடுச்சு. என்ன பண்ணிட்டு இருக்க கார்த்திக்? நம்ம ஏன் பிரிஞ்சிட கூடாது? ட்ரெயின்ல டிராவல் பண்ற பேசஞ்சர்ஸ் இல்ல நாம. ஸ்டேஷன் வந்த உடனே இறங்கி போறதுக்கும் பிரிஞ்சு போறதுக்கும் புருஷன் பொண்டாட்டி. சேர்ந்து வாழறதுனால இனிமே எந்த பிரயோஜனமும் இல்ல, வேதனை தான் அதிகமாயிட்டு இருக்கு. எது எப்படியோ ஒரு தடவை கையை பிடிச்சிட்டா வாழ்க்கை பூரா சேர்ந்துதான் இருக்கணும். மனசு ரொம்ப வலிக்குது கார்த்திக், ப்ளீஸ் என்ன விட்டுரு. என் மேல கொஞ்சமாவது காதல் இருந்துச்சுன்னா என்ன விட்டுரு கார்த்திக். எந்த வீட்டுல இருந்து தலை நிமிர்ந்து அவளை கூட்டிட்டு போனோம், அதே வீட்டுல தலை குனிஞ்சு அவளை கூட்டிட்டு போய் விட்டேன். என் கூட சேர்ந்து வாழ அவ இஷ்டம் இல்லைன்னு சொல்லிட்டா. அவளுடைய சந்தோஷம் தான் எனக்கு ரொம்ப முக்கியம். நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க. தப்பு யார் பண்ணிருந்தாலும் நஷ்டம் அடைஞ்சது என் பொண்ணு தானே. மனுஷங்க யாரும் தெரிஞ்சு தப்பு பண்றதில்ல, தெரியாம தப்பு பண்றதா. நாம பட்ட கஷ்டம் நம்ம குழந்தைங்க படக்கூடாதுன்னு நினைக்கிறோமே தவிர அதுக்காக யாரும் கல்யாணம் பண்ணிக்கிறதே இல்லையா, குழந்தை பெத்துக்கிறதே இல்லையா. உங்க பொண்ணு விஷயத்திலேயே நான் பண்ணதான். காதலுங்கிறது ஒருத்தருக்கு ஒருத்தர் புடிச்சுக்கிறதுல இல்ல, ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிறதுல இருக்கு. வாழ்க்கையில நான் எந்த தப்பும் பண்ணக்கூடாதுன்னு நினைச்சவன். காதலிச்சு தப்பு பண்ண, கல்யாணம் பண்ணி தப்பு பண்ண. என்ன நீ முழுசா புரிஞ்சுக்கிட்டா உன்னை இப்பவும் நான் ஏத்துக்க தயாரா இருக்கேன். ஒரு தடவை அவ என்னை திரும்பி பார்த்திருந்தா மறுபடியும் கூட்டிட்டு போயிருப்பேன். ஆனா அது நடக்கல. அப்பதான் வசந்திக்கு என் மேல இருந்த கோபம் கொஞ்சம் கூட குறையவே இல்லை. ஒரு பொண்ணை காதலிக்கிறேன்னு என் ஃப்ரெண்டு என்கிட்ட வந்தா. நான் தான் பக்கத்துல இருந்து அவங்களை கல்யாணம் பண்ணி வச்சேன்.
அவளை பத்தி சரியா தெரிஞ்சுக்காம அவசரப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்டா. நாங்க சரியான ஜோடி இல்ல. என்னடா ஒருத்தருக்கு ஒருத்தர் உயிரா இருந்தீங்க? அது என்ன பத்தி அவளும் அவளை பத்தி நானும் சரியா தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடிடா. அப்போ இப்போ நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? என் கடமை எதையும் செய்யக்கூடாதுன்றா. நீ எனக்கு பாரமா இருக்கேன்னு சொன்னதுக்கு அப்புறம் எனக்கு இதை தவிர வேற வழி தெரியல. இந்த உலகத்திலே பெரிய அதிர்ஷ்டசாலி யார் தெரியுமாடா? லவ் பண்ண பொண்ணை விட தன்னை நல்லா புரிஞ்சுக்கிட்ட வைஃப் கிடைச்சவன் தான். ஒருத்தரை ஒருத்தர் சரியா புரிஞ்சுக்காம கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவங்க வாழ்க்கையை நாசம் பண்ணிக்கிட்டாங்க. அதனாலதான் அப்பல இருந்து எனக்கு இந்த காதல் கத்திரிக்காய் கல்யாணம் மேல நம்பிக்கை இல்லை. ஆனா உன்னை பார்த்தப்பவே நான் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எல்லாரும் மாதிரியும் நான் உன்னை இம்ப்ரெஸ் பண்ண அப்படி நடந்துப்பேன் இப்படி நடந்துப்பேன். கல்யாணத்துக்கு அப்புறம் உன்னை அப்படி பார்த்துப்பேன் இப்படி பார்த்துப்பேன், நீ தான் என் உலகம்னு உன்னை எதிர்பார்க்க வச்சு நான் லவ் பண்ண வச்சிருப்பேன். ஆனா அதுல எனக்கு இஷ்டம் இல்லை. அதனாலதான் இந்த நாடகமே. கல்யாணத்துக்கு அப்புறம் நான் எப்படி இருப்பேன், என் ப்ரிஃபரன்ஸ் என்ன, என் டைமிங்ஸ் என்ன, என் லைஃப் ஸ்டைல் என்ன, இதெல்லாம் உன்கிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். சொல்லிட்டேன். என்னோட அதிர்ஷ்டம் நீயும் என்ன நல்லா புரிஞ்சுக்கிட்ட. ஏன் எதுவும் பேச மாட்டேங்கிற சந்தியா? ஸ்டாப் த கார். நான் உன்னை ட்ராப் பண்ணிடுறேன். கார்த்திக், ஸ்டாப் த கார். என்னாச்சு சந்தியா? டெஸ்ட் பண்ணி பாக்குறியா கார்த்திக்? என்ன ஒரு பொண்ணு எதை வேணாலும் பொறுத்துக்குவா, ஆனா அவளை ஏமாத்தினா மட்டும். ஏமாத்தனா? What do I mean? இந்த 3 நாளா நீ என்ன ஏமாத்திருக்க. நீ சொல்றத கேட்டு உன் மேல துளி கூட டவுட் வரல கார்த்திக். அவ்வளவு அழகா நடிச்சிருக்கல. உன்னை பார்த்ததுமே லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். உனக்கு கல்யாணம் ஆனது தெரிஞ்சதும் அப்படியே நொறுங்கி போயிட்டேன் தெரியுமா? உன் வைஃப் பத்தி சொன்ன போது ஐயோ அந்த இடத்துல நாம இருந்தா இவனை எவ்வளவு நல்லா பாத்துருந்துருக்கலாம்னு ஏங்குன. இப்ப அது எல்லாத்தையும் பொய்யுங்கிற. என்ன சந்தியா, நான் இதெல்லாம் சொன்னது உன் நல்லதுக்காக தான். ஏன் நல்லதுக்கா? நாளைக்கே நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் ஆகி ஒரு 10 வருஷம் கழிச்சு, சாரி சந்தியா, நீ எனக்கும் என் குடும்பத்துக்கும் ஜஸ்ட் ஒத்து வருவியா நான் சோதிச்சு பார்த்தேன். இது எல்லாமே டிராமா தான் அப்படின்னு சொல்லிட்டா? சந்தியா, இதெல்லாமே ஒருத்தரை பத்தி ஒருத்தர் புரிஞ்சுக்கதான். சரி, என்ன பத்தி புரிஞ்சுக்கதான் வந்தேங்கிற. அப்படி என்னத்தை தான் புரிஞ்சுக்கிட்ட? சந்தியா, அது நான் சொல்லட்டுமா? இவ ஒரு எமோஷனல் ஃபூல், பைத்தியக்காரி. இவ எதை சொன்னாலும் நம்பிடுவா. இவள லைஃப் பூரா எப்படி வேணா ஏமாத்திட்டு இருக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்ட இல்ல கார்த்திக்? சந்தியா, நீ என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்க. 2 பேரும் சேர்ந்து வாழக்கூடிய வாழ்க்கையில அவங்களுக்குள்ள காதலே இல்லைனாலும் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம போனாலும் பரவாயில்ல. ஆனா நீ என்னோட இமோஷன்ஸோட விளையாடிட்ட. அதத்தான் என்னால தாங்க முடியல. பொண்ணுங்க எதிர்பார்க்கறது கிளாரிட்டி கிடையாது, நம்பிக்கை. அது உன் மேல இருந்துச்சு, இப்ப சுத்தமா போச்சு. உன்னை மறக்கிறது எனக்கு கஷ்டம்தான். ஏன்னா உன்ன மாதிரி எனக்கு நடிக்க வராது. பட் மறக்கதான் போறேன். I hate you. சந்தியா, சந்தியா ப்ளீஸ். கௌதம்க்கு போடு. கார்த்திக் நீயும் ஏன் பிரிஞ்சீங்க சந்தியா? அவன் என்ன ஏமாத்திட்டான். இப்ப நீ பண்றது மட்டும் என்ன? டேய் கௌதம், நீ பேசாத. இல்லாத காதலி இருக்கான்னு அவன் சொன்னதுனால தானே நீ விட்டுட்டு வந்த. உன்
மனசுல இருக்கிற காதலை மறைச்சு என்ன ஏமாத்த நினைக்கிறது மட்டும் நியாயமா? நான் கார்த்திகை மீட் பண்ண சந்தியா. வருஷமா நான் சந்தியாவை லவ் பண்றேங்க. தனக்கு ஒரு லவர் இருக்கான்னு சொன்னப்ப நான் யாருன்னு கூட கேட்கல. என்ன அவ கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னதுக்கு நான் சந்தோஷப்படுறதா? இன்னும் உங்களே நினைச்சிட்டு இருக்காளே அதுக்கு கவலைப்படுறதா? அவ எப்ப சந்தோஷமா இருக்கா, எப்ப வருத்தப்படுறா, எதுக்கு எக்ஸைட் ஆகுறா, எதுக்கு மூட் ஆஃப் ஆகுறா எனக்கு தெரியல. ஆனா எனக்கு ஒரு டவுட். மேரேஜ்க்கு அப்புறம் உங்களுக்கும் அவளுக்கும் செட் ஆகுமான்னு யோசிச்சீங்க, சூப்பர். இவ்வளவு தூரம் யோசிச்ச நீங்க சந்தியாவுக்கு போய் சொன்னா பிடிக்காதுன்னு தெரிஞ்சுக்காம போயிட்டீங்களே. தெரியும். தெரிஞ்சும் எதுக்காக நீங்க சந்தியா கிட்ட போய் சொன்னீங்க? நான் அவகிட்ட சொன்ன போய் 2 பேரோட வாழ்க்கை சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக. என்னுடையது, சந்தியாவது. நான் அவகிட்ட சொன்ன உண்மை பிரிஞ்ச தம்பதிகளை பத்தி. என் ஃப்ரெண்டு ரவி, அவனோட ஒய்ஃப் கல்பனா. இதெல்லாம் சந்தியா கிட்ட சொல்லாமலே இருந்திருக்கலாமே. ஏன் சொன்னா நான் அவளை அளவுக்கு அதிகமா லவ் பண்ண காரணத்துக்காக. கல்யாணத்துக்கு அப்புறம் எங்களுக்குள்ள பிரச்சனை வரக்கூடாதுங்கிறதுக்காக. எனக்கு ஒரு விஷயம் புரியல கார்த்திக். சந்தியா அழகா இருக்கா, உங்களை லவ் பண்ணா, நீங்களும் அவளை லவ் பண்ணீங்க. இதை விட மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு வேற என்ன வேணும்? ஒத்துமை வேணும். கல்யாணத்துக்கு முன்னாடி ஒருத்தர் மேல ஒருத்தருக்கு இருக்கிறது ஈர்ப்பு. அத காதல்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஈர்ப்புங்கிறது வேற, காதலுங்கிறது வேற. உண்மையான காதலுங்கிறது கல்யாணத்துக்கு அப்புறம் வரதான். அந்த காலத்து காதெல்லாம் ஏன் ஜெயிச்சிருக்கு தெரியுமா? அப்ப இன்டர்நெட் கிடையாது, செல்போன் கிடையாது. பாக்குறது, பிடிச்சிருந்தா கல்யாணம் பண்ணிக்கிறது, அதுக்கப்புறம் காதலிக்கிறது. நான் செஞ்சதும் அதான். சந்தியாவை எனக்கு பிடிச்சிருந்தது, கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சேன். என்னை பொறுத்த வரைக்கும் காதலுங்கிறது ஊர் சுத்துறது இல்ல, புரிஞ்சுக்கிறது. நல்ல விஷயத்துக்காக நான் சொன்ன பொய் அவ புரிஞ்சுக்கலன்னும் போது வாழ்க்கை பூரா அவ என்னை எப்படி புரிஞ்சுக்க போறா? சந்தியா ரொம்ப நல்ல பொண்ணு. அவ ரொம்ப சந்தோஷமா இருக்கணும். தயவு செஞ்சு அவளை நல்லா பாத்துக்கோ. லவ் பண்ண பொண்ணு கிடைக்கலனா கூட கார்த்திக் கான்ஃபிடென்ட்டா இருக்காரு. நம்ம கல்யாணத்துக்கு நீ சம்மதிச்ச அப்புறம் கூட என்னால சந்தோஷமா இருக்க முடியலையே சந்தியா. கார்த்திகை நான் ஏன் பார்க்க போனேன் தெரியுமா? நானும் நீ ஏன் கல்யாணம் பண்ணிக்க போறோம்னு சொல்றதுக்கு. ஆனா நீ இன்னும் கார்த்திகை மறக்கலையே சந்தியா. உங்களுக்கு தெரியாதத, சுத்தி நம்ம இத்தனை பேர் இருந்தாலும் சந்தியாவால கார்த்திகை மறக்க முடியல. பசிக்குதுன்னு சந்தியா வந்து சொன்னா நம்ம சாப்பாடு கொடுப்போம். ஆனா கார்த்திக் ஊட்டி விடுவான். சந்தியா அழுதா கண்ணீரை துடைப்போம். கார்த்திக் கூட இருந்தா சந்தியா அழவே மாட்டாத்த. சந்தியா கோச்சிக்கிட்டா நாம என்னன்னு கேட்போம். ஆனா அவன் சமாதானப்படுத்துவான். 1000 பொய்ய சொல்லி ஒரு கல்யாணம் பண்ணலாம்னு சொல்லுவாங்க. ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த பொய்யால வர பிரச்சனைகளை பத்தி யாரும் யோசிக்க மாட்டாங்க. ஆனா கார்த்திக் உன் கூட சந்தோஷமா வாழணுங்கிறதுக்காக உன்கிட்ட ஒரே ஒரு பொய் சொன்னாரு. காதல் கல்யாணத்துல முடியணும்னு சொல்லுவாங்க. கார்த்திகோட காதல் கல்யாணத்துக்கு அப்புறம் ஆரம்பிக்கும். கார்த்திக் நல்லவன் சந்தியா. கல்யாணம் விருப்பம் இல்லாம கட்டாயத்துல கூட நடக்கலாம். ஆனா கோபத்துல மட்டும் நடக்க கூடாது. இந்த கல்யாணத்துக்கு நீ சம்மதிச்சது கூட கோபத்தாலதான். இப்ப அந்த கதையெல்லாம் எதுக்குடா? உன் பிரச்சனை என்ன சொல்லு. வேணாம் த. இதுக்கு மேலே நான் சந்தியாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டா சந்தியா என் கூட வசதியா இருப்பா. அவ கேட்டதெல்லாம் நான் வாங்கி தருவேன். எப்பவும் கூடவே இருப்பேன். ஆனா சந்தோஷம் இருக்காது. இஷ்டப்பட்டவங்க கிட்டதான் இந்த மாதிரி பொய் சொல்றது, கோபம், வெறுப்பு எல்லாமே இருக்கும். ஆனா அதுல கூட ஒரு அன்பு இருக்கும். கார்த்திக் உன் மேல வச்சிருக்கிற காதல் உண்மையானது. அது என்னைக்கும் மாறாது. உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும் சந்தியா. இந்த உலகத்துல கார்த்திக் ஒருத்தனால மட்டும்தான் உன்னை நல்லா பாத்துக்க முடியும் சந்தியா. உன் லைஃப்ல கார்த்திக் இல்லைன்னா உன் உடம்புல உயிர் இருந்தும் வேஸ்ட் தான் சந்தியா. நீ போ சந்தியா.
கிளம்பு சந்தியா. நீ அவளை காதலிச்சியேடா, அது உண்மை இல்லையா? என்னோட காதல்ல உண்மை இருக்கு, ஆனா அவனோட காதல்ல நேர்மை இருக்கு. என்னை பத்தி எதுக்கும் கவலைப்படாதீங்க அத்தை. சந்தியாவோட சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம். கார்த்திக், கார்த்திக், கார்த்திக் எங்க ஆண்டி? இப்பதாம்மா அவன் ஏர்போர்ட்டுக்கு போனான்.